all, welcome back to my channel 828 Dreams and this is Anjali. So ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு, அதான் சில டிப்ஸோட லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மே செகண்ட் வீக்லேயே பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வெயில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 வீக்ஸாக எங்கேயுமே போக முடியல. தேவைக்கு கூட வெளியே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹெவியாக மழை விழுந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்க ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கஞ்சி தான். வீக்லி 4 days வந்து கஞ்சி தான் இருக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிடுவோம். இப்படிதான் எங்களோட இது போகும். அண்ட் ஆல்சோ லஞ்சுமே சீக்கிரமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை கூட்டும் சிக்கன் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். கீரை வந்துட்டு சிறுகீரையில இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் கூட்டு வச்சிருக்கேன். ஸோ மெயினாக இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க. மாமிஸ்க்குலாம் காலையில் ஏஞ்சி என்ன குக் பண்ணுறது அண்ட் ஆல்சோ என்ன ஹெல்த்தியாக லஞ்சுக்கு கொடுக்கறது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கவலையே வேணாம். சின்ன சின்ன மீல் ப்ரெப்னால உங்களோட குக்கிங்கும் ஈஸியாக குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸையும் ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செஞ்சு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுன்றது டக்குன்னு பார்த்துடலாமா? இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியா நறுக்குன புதினா இலை கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இந்த வீடியோல நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு புதினா இலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இருந்துச்சு அப்படின்னா 3ல இருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன் மசாலா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 1 கப் தண்ணி, அதாவது 1 கிலோ சிக்கனுக்கு 1 கப் தண்ணி தான், ரொம்பவே கம்மியா ஊற்றணும். ஏன்னா சிக்கனும் தண்ணி விடுங்கிறதுனால அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போறோம். லாஸ்டா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு மேல விட வேணாம். ஏன்னா நம்ம கிரேவிக்கு நல்லா சுண்ட விடணும் சிக்கனை. ஸோ லாஸ்ட்டு சிக்கனை கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி திக்காக வரும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நான் வந்து செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் செமி கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பிளேட் இப்படி தான் ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ சடனாக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சொதப்பல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக யூனிஃபார்ம் நான் வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போய் விசாரிச்சாதான் தெரியுது இங்கே ரெடிமேட் யூனிஃபார்ம்ஸே கிடையாது அப்படின்னு. ஸ்கூல் ஆரம்பிக்க வர இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதனால தான் டக்குன்னு கிளம்பிட்டோம், ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்காக இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஹெல்தி அண்ட் ஈஸி குக்கிங்க்கு என்னெல்லாம் மீல் ப்ரெப் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பயிரெல்லாம் ஊற வச்சு வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துப்பேன். வீக்லி 3 days நான் வந்து ஒரு பயிர் எடுத்துக்கிற மாதிரி பார்ப்பேன். இந்த தடவை வந்து தட்டாம்பயிறு, பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல் இது 3 ஊற வச்சு நான் வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பயிரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்மில் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். குழம்பாவோ இல்லை ஸ்நாக்காவோ எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி நட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நட்ஸை வந்து ஸ்நாக்காவோ இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நட்ஸோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு இந்த சீட்ஸும் நிறைய கொடுக்க பாருங்க. ஏன்னா இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட், வாட்டர்மெலன் சீட் அண்ட் சியா சீட் வந்து நீங்கள் அடல்ட் சாப்பிடுங்க. மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் டேட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் பெருசாக நான் வாங்கலை.
அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எள்ளு வந்து ஒன்று கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு, ரெண்டுத்தில் உங்களுக்கு எது இருந்தாலும் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கரகரன்னு கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்க அந்த ஃப்ளேவரை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்றதை வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை நம்ம குக் பண்ணும்போது எப்பயுமே துருவி ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காயை கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். எனவே கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் இந்த துருவி போடுற டேஸ்ட் வந்துட்டு அதில் வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காயை துருவி வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ அது கெடவும் கெடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணி வைப்போம். நானுமே மந்த்லி ஒன்ஸ் இதை பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு பூண்டுக்கு 3/4 பங்கு இஞ்சி போடுவேன். ஈக்குவலாக போட மாட்டேன். இது கூட ஆயிலும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர். இதுவுமே வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இன்னைக்கு நான் பசும்பாலில் பண்ணதுனால எனக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் இதுவே பேக்கெட் பாலில் ஃபுல் ஃபேட் மில்கில் நீங்கள் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியும் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்துட்டு இதே வெயிட்டோட ஒரு 1/2 hour வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பன்னீர் பீஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பன்னீர் எக்ஸ்ட்ராக்ட் இந்த வாட்டரையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இது குழம்பு இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலயுமே நிறைய சத்தெல்லாம் இருக்கு. அடுத்தது நெய் உருக்கி வச்சுக்கிறது. மோஸ்ட்லி நான் வந்து வீட்லேயே ஆடை எடுத்து பண்ணிடுவேன் பசும்பால் வாங்குறதுனால. அப்படி எனக்கு நல்ல ப்ராப்பரான குவான்டிட்டி வந்து கிடைக்கல அப்படின்னா நான் வந்து அமூல்லேருந்து பட்டர் வாங்கி நான் இது மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் வந்து டெய்லியுமே நான் வந்துட்டு இது பண்ணி வச்சுருவேன். கர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பசும்பாலில் பால் நல்ல சுண்ட வச்சு நான் வந்துட்டு போட்டு வச்சுருவேன், உர ஊற்றி வச்சுருவேன். பிகாஸ் கர்ட் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கறது நல்லது. ஸோ வந்து இந்த சில் கிளைமேட்க்கு வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்டெல்லாம் நான் வந்துட்டு கோல்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கொடுக்காமே இருந்தேன். பட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் தயிர் ஊற்றி நைட் வைக்கிறேன் அப்படின்னா காலையில் உர ஆனதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு நான் கர்ட் கொடுத்துருவேன். பொண்ணு வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சர்வ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எள்ளு பவுடர், அப்புறம் வந்துட்டு கடலை பவுடர், பீனட் பவுடர். இது ரெண்டும் எதுக்காக நான் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன், அது வறுத்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன். இதுவுமே மோஸ்ட்டாக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் எதுவும் வந்துட்டு ஏன்னா இங்கே வந்து சீக்கிரம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் இதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹெசிடேட் பண்ணாம நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. இது கூட சேர்ந்து நான் இன்னும் 2 ஐட்டம் பண்ணுவேன். புளி வந்து நல்லா சுடு தண்ணியில் சோப் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுப்பேன். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சண்டேஸ் இல்லாமல் வீக் டேஸில் ட்வைஸ் வந்து நான் கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். அது ஸ்கூல்ஸ்க்கோ இல்லாட்டி வீட்லேயோ வந்து எப்படினாலும் வந்து கொடுத்துருவேன். இங்கே கேரளாவில் ஸ்கூல்ஸ்லாம் நான்வெஜ் அலவுட் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சண்டேஸ் வந்து சிக்கன் வாங்குறேன் இல்லை ஃபிஷ் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1/2 kg அந்த மாதிரிலாம் 1 kg அந்த மாதிரிலாம் கிடைக்காது. வாங்கினா ஒரு ஃபுல் கோழி வாங்கணும். அதுக்கான எடை போட்டு நம்மளுக்கு இது கொடுப்பாங்க. ஸோ அதனால எனக்கு எப்பயுமே 2 kg இல்லை 2 kg கம்மியாக தான் இது பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 kg கம்மியாக கிடைக்காது. ஸோ அது மாதிரி வாங்கினேன் அப்படின்னா அதில் இருக்கிற போன்லெஸ் எல்லாம் மட்டும் பிக் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருவேன். ஒரு வீக்கும் ஒரு ஃப்ளேவரில் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருவேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவேன். ஸோ சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து வச்சிருவேன். ஸோ டீஃப்ரீஸ் ஆகும். ஸோ மார்னிங் வந்து எடுத்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிக்கனும் நல்லா ஊறி இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். ஸோ வந்துட்டு வீக்லி
ஒன்ஸ் வந்துட்டு மண்டே வந்து சிக்கன், அப்புறம் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபிஷ்லையும் அதே மாதிரி போன்லெஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து அதையும் மேரினேட் பண்ணி தேர்ஸ்டே வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். இது மோஸ்ட்லி இருக்கும். அப்படி ஸ்கூல் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஈவினிங் வந்தோடனே கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ஒரு அவேர்னஸ் நிறைய பேர் எல்லாருக்கும் வந்திருக்குன்றதுனால கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. அண்டு இது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இது வந்து கீ ரைஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கேரட்டோட சேர்த்து இந்த பட்டாணி போடும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்டாக சீசன் டைமில் நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வைப்பேன். இல்லாத டைமில் இது மாதிரி பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட மீல் ப்ரெப் ஸ்கூலுக்கானது. இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய இருக்கும் குக்கிங்காக. அது வந்து அடல்ட்ஸ்க்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி என்னன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.